தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் தேசிய நெடுஞ்சாலையில் ஆட்டோ மோதியதில் நடந்து சென்று கொண்டிருந்த கூலி தொழிலாளி தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்த அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ஐயனார் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். ஐயனார், இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் அம்ருத். கடையநல்லூரில் சாலை விபத்தில் கூலி தொழிலாளி பலியான சம்பவத்தை தொடர்ந்து சிசிடிவி காட்சி வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் முப்படாதி அம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் கல்யாண சுந்தரம். இவர் கடந்த 23ஆம் தேதி இரவு மதுரை தென்காசி தேசிய நெடுஞ்சாலை பகுதியான அட்டைக்குளம் அருகே நடந்து சென்ற போது பின்னால் வந்த ஆட்டோ கல்யாண சுந்தரத்தின் மீது மோதி தூக்கி வீசியது. சாலை ஓரத்தில் அவர் தலையில் அடிபட்டு கிடந்துள்ளார். ஆட்டோ டிரைவரும் அடிபட்டு கிடக்கும் நபரை காப்பாற்றாமல் ஆட்டோவை எடுத்து செல்லும் சிசிடிவி காட்சி பதிவாகியுள்ளது. மேலும் சாலையில் சென்ற ஒருவர் அடிபட்டு கிடக்கும் நபரின் பாக்கெட்டில் பணம், செல்போன் இருக்கிறார் என்று தேடி பார்த்துவிட்டு திரும்பி செல்லும் காட்சி அருகில் உள்ள கடையில் இருந்த சிசிடிவியில் பதிவாகி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே அவர் மூளைச்சாவு அடைந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்ததை தொடர்ந்து அவரது உடல் உறுப்புகளை தானமாக வழங்க குடும்பத்தினர் முன் வந்தனர். அதன்படி உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து அவரின் உடலுக்கு அரசு சார்பில் தென்காசி ஆர்டிஓ லாவண்யா மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து கூலி தொழிலாளியின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அம்ருத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.